கொடைக்கானல் தங்கும் விடுதியில் பார்பிக்யூ முறையில் சிக்கனை சமைத்து சாப்பிட்ட 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அவர்களது மரணத்துக்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தொடர் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன். திருச்சியை சேர்ந்த ஜெயக்கண்ணன் தனது நண்பர்களான சென்னையை சேர்ந்த ஆனந்தபாபு உட்பட 4 பேருடன் கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா செல்ல முடிவு செய்துள்ளார். முன்னதாக அவர்கள் கொடைக்கானலுக்கு சென்றவுடன் என்னவெல்லாம் சமைத்து சாப்பிடலாம் என ஒரு திட்டத்தை போட்டுள்ளனர். அதில் ஒன்று பார்பிக்யூ முறையில் சிக்கனை நெருப்பில் சுட்டு சமைத்து சாப்பிடுவதாகும். அதற்கு தேவையான அடுப்பு, மரக்கறி, சிக்கன், மசாலா ஆகியவற்றை வாங்கிய அவர்கள் காரில் ஏற்றிக்கொண்டு கொடைக்கானலுக்கு புறப்பட்டனர். மாலை நேரத்தில் கொடைக்கானல் வந்தடைந்த அவர்கள் சின்னப்பள்ளம் சாலையில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் அறை எடுத்துள்ளனர். அதனை சுற்றி உள்ள இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்த அவர்கள் உற்சாகமாக குழு புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர். அதுதான் அவர்கள் எடுத்த கடைசி புகைப்படம் என தெரியாத நண்பர்கள் நேராக விடுதி அறைக்கு வந்து தங்களது சமையல் திட்டத்தை அரங்கேற்ற தொடங்கினர். அறையின் நடுவே பார்பிக்யூ அடுப்பை வைத்து அவர்கள் மரக்கறியை பற்ற வைத்து சிக்கனை ஆசையுடன் சுட்டு எடுத்துள்ளனர். அதற்கு ஏற்றாற்போல மதுபானங்களையும் வாங்கி வந்திருந்த நண்பர்கள் பார்பிக்யூ சிக்கனுடன் சேர்த்து ஒரு பிடி பிடித்துள்ளனர். இதற்கிடையே கொடைக்கானலில் மழை பெய்ததால் அவர்களை குளிர் நடுங்க வைத்துள்ளது. இதனால் அறையை பூட்டிய அவர்கள் பற்ற வைத்த அடுப்பு முன்பு அமர்ந்து குளிர் காய்ந்தபடி மது அருந்தி உள்ளனர். மது போதை தலைக்கேற ஜெயக்கண்ணனும் ஆனந்தபாபுவும் அதே அறையிலே தூங்கிவிட மற்ற இருவரும் வேறொரு அறைக்கு சென்று உறங்கியுள்ளனர். காலை விடிந்ததும் எழுந்து வந்த நண்பர்கள் அறையை திறந்தபோது ஜெயக்கண்ணனும் ஆனந்தபாபுவும் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்த நிலையில் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர் இருவரையும் சோதனை செய்துள்ளார். இருவரும் பலியானதை அறிந்த அவர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பணியில் இருந்த மருத்துவர் பொன்ரதி உடலை பரிசோதனை செய்ததுடன் அவர்களது நண்பர்களிடமும் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் புகையில் இருந்த கார்பன் மோனாக்சைடு அறை முழுவதும் பரவியதால் இருவரும் மூச்சு திணறி பலியாகி இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். மழை பெஞ்சு ரொம்ப குளிராக இருந்ததுனால அந்த ரூம் கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு அந்த ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன இருக்குது, அந்த பார்பிக்யூவில் வெளியேறின விஷவாயு கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் மோனாக்சைடு அவங்களுக்கு சுவாசிக்கும் போது நுரையீரல் ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறம் அந்த ரெகுலர் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகாமல் அந்த விஷவாயு கலந்ததில் அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு மரத்தில் இருந்து தயாராகும் கரியில் இருந்தும் வெவ்வேறான விஷத்தன்மை வெளியாகும் எனவும் அவர் தெரிவித்தார். கறி இருக்கு இல்லையா, அது எந்த மரத்தில் செஞ்சது, எப்போ, எத்தனை வருஷம், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மரத்தில் இருந்து செய்கிற கறிக்கு விஷ வாயு வெளியேறது மாறுபடும். அதனால் நமக்கு அந்த கெமிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் விஷவாயு எவ்வளோ எமிட் ஆகும் அப்படின்றது. சிக்ரி பார்பிக்யூ அடுப்பை அறைக்குள் வைத்து பயன்படுத்தினால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர் வெட்டு வெளியில் மட்டுமே அவற்றை பற்ற வைத்து பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கொடைக்கானல் மக்களுக்கும் நான் என்ன பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கூடுமான வரைக்கும் இந்த சிகிரி அடுப்போ பார்பிக்யூ ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே அதை நடத்தாமல் வெட்ட வெளியில் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா வெட்ட வெளியில் அட்மாஸ்பரிக் ஏரில் பிராணவாயு எல்லாமே இருக்கும். பட் ஒரு ரூம்குள்ளேன்னும் போது அந்த கார்பன் மோனாக்சைடு உள்ளே அடங்கி இருக்கிறதுனால அது ஈஸியாக மனுஷனுக்கு மரணம் ஏற்படுத்துறதுக்கு பெரிய ஆபத்தாக அது முடிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து ஹரிஹரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.